கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய மாபெரும் வரலாறை குறித்து வாசித்து கொண்டு வருகிறோம். 66 புத்தகங்களும் வேதாகமத்திலே எவ்வாறு ஒன்றிணைந்து ஒரே கருத்தை சொல்லி கொண்டு வருகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் பங்காக பார்க்கும் பொழுது முந்தைய ஏற்பாட்டிலே எப்படி கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்றும், அதற்கு பின்பதாக இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவில் எப்படி சுவிசேஷம் வந்தது, கடந்த நிகழ்ச்சியில் அந்த காலங்கள் நிறைவேறின போது அப்புறம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்கிற வார்த்தைகளை நம்ம அதிகமாக தியானித்தோம். அதாவது எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த சரித்திரத்தினுடைய நாயகன் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? அதாவது டெய்யிசம் என்று ஒன்று இருக்குது. யாருக்காவது தெரியுமா டெய்யிசம் என்றால் என்னென்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு படைப்பாளி இருந்தார், அவர் எல்லாவற்றையும் அந்த கிரியேட்டர் அவர் ஒருத்தர் இருந்தார், அவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டார். படைத்த பின்பு அது என்னவென்றால் இயற்கையினுடைய நீதியிலே விட்டு விட்டார். அதற்குள்ளே அவர் திரும்ப அன்றாடம் ஒன்றும் செய்வதில்லை. உதாரணமாக நீங்கள் ஒரு வாட்ச் வாங்கியிருக்கீங்க, அந்த வாட்சில் செஞ்சவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த வாட்சி ஓடிக்கிட்டு இருக்கும். எப்போ பேட்ரி இருக்குதோ அது வரைக்கும் ஓடும், அல்லது நீங்கள் முன்னாடி உள்ளது கீ கொடுத்துருந்தா அது வரைக்கும் ஓடும். இந்த ஜுவல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஜுவல்ஸ் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் ஓடும். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, அடிக்கடி அந்த உருவாக்குனவர்கிட்ட போய் இந்த தயாரித்தவர்கிட்ட போக வேண்டிய தேவையில்லை. அதுக்கு ரிப்பேருக்கு அங்கங்கே இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கலாம். இதே போல் ஆண்டவர் என்று ஒருவர் இருந்தார், அவர் படைத்தார், அப்படியே எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். அப்படி நம்முடைய ஆண்டவர் அல்ல. சரித்திரத்திலே அவர் இடைபடுகிறார் ஒவ்வொரு இடங்களிலும். நம்ம முன்னாடியே பார்த்துட்டு வரும்போது சொன்னோம், எதெல்லாம் வேதாகமம், இதெல்லாம் வேத வார்த்தைகள் என்று வருகிறது என்றால் எதெல்லாம் நம்ம சொல்கிறோம், 4-5 வெளிப்பாடு என்று சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் வெளிப்பாடாக இருக்கிறது. முதலாவதாக என்ன, கர்த்தர் பேசுகிறார், இந்த லார்ட் ஸ்பீக்ஸ், அவருடைய வாக்குகள் வசனங்கள் எல்லாம் நேரடியாக சொல்கிறார். ரெண்டாவது வேறு எதை நாம் பார்த்தோம், இந்த காட் ஹூ ரைட்ஸ், எழுதி வைக்கிறாங்க, எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, வார்த்தையினாலே மட்டுமல்ல எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக எழுதப்பட்ட வார்த்தை த லாகாஸ் பின்பதாக நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இந்த காட் ஹூ ஆக்ட்ஸ், அதாவது கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளும் வெளிப்பாடாக இருக்கிறது. நல்லா பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுகிறார், அதை கிரியை செய்கிறார், பின்பதாக அதை விளக்குகிறார். அந்த விளக்கமும் கர்த்தருடைய வெளிப்பாடாக இருக்குது. அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வேறு இதெல்லாம் வருகிறது, வேறு இதெல்லாம் வெளிப்பாடு தீர்க்க தரிசனங்கள். இந்த முந்தைய, அதாவது கர்த்தருடைய கிரியையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய விளக்கத்தையும் எடுத்து அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் அதை கொண்டு வந்து தே ஆர் மேக்கிங் எ தியாலஜி என்று சொல்லலாம். அதாவது அந்த நாட்களிலே ஒரு இறையியலை ஏற்படுத்துகிறார்கள், அது வேதத்தினுடைய அடிப்படையில். ஆக தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் வெளிப்பாடாக இருக்கின்றன. அடுத்ததாக ஆராதனையிலே இதை குறித்து அவர்கள் சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அது நமக்கு வெளிப்பாடாக இருக்கிறது. அடுத்ததாக சிரேஷ்டமாக எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்து கொண்டு வருகிறார். அந்த திட்டத்தில் மையம் மேலாக இருக்கக்கூடியது இயேசு கிறிஸ்து. இந்த கிறிஸ்டாலஜிக்கல் ரெவலேஷன் இஸ் த ஃபைனல் அண்ட் அன் அல்டிமேட் ரெவலேஷன். கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்பொழுது எல்லாவற்றையும் முழுமையாக செய்து விடுகிறார். அதற்கு பின்பதாக நாம் பார்க்கிறோம் என்னவென்றால், இந்த கிறிஸ்துவனுடைய வசனங்களை எடுத்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர் அஸ்திபாரம் போட்டு இருக்கிறார்கள். அது அவர் வெளிப்பாடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சபையின் மூலமாக. ஆக இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அதை நடத்தும்படியாக, ஞாபகப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே நீங்கள் புதிய ஒரு வெளிப்பாடு வந்தது என்று இல்லை, கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், அவ்வளோதான். அதை நமக்கு பிரகாசம் பண்ணுகிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சரித்திரத்திலே தேவன் வெளிப்படுகிறார், நடக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களில் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், இது ஒரு சொல்லுவாங்க இன்டீரியம் ஹிஸ்ட்ரி அப்படின்பாங்க. இல்லை பைபிள் காலேஜில் சொல்லும்போது ஒரு ஹிஸ்ட்ரி, அல்லது பிரிமிட்டிவ் ஹிஸ்ட்ரி, அல்லது பழங்காலத்து கதை அல்லது வரலாறு, அவ்வளோதான். அது என்ன செய்யணும், அதை அதோடு படிச்சுட்டு விட்டுருங்க அப்படின்பாங்க. ஆனால் இந்த வரலாறு சும்மா எழுதப்படவில்லை, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எழுதப்பட்டிருக்குது. அதுவும் இந்த மாபெரும் வரலாறுக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்தது, வளர்ந்தது, அவருடைய ஊழியங்கள், அதற்கு பின்பதாக அவர் சிலுவையிலே மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது, பின்பதாக 40 நாட்களும் அவர்களுக்கு இவை எல்லாவற்றையும் விளக்கி காட்டியது. ஒரு 40 days ஒரு கிராஷ் கோர்ஸ் நடத்தியிருக்கிறாரு, எல்லாவற்றையும் விளக்கி காட்டியது.
அதற்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவரை தந்ததன் மூலமாக அவருடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி தொடர்ந்து செய்வது. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களில் லூக்கா சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு? அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினவைகளை குறித்து எழுதுகிறேன்கிறார். ஆக தொடங்கினது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிறது 1-4 வசனங்களில். பின்பதாக அதில் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு உபதேசிக்கும்படியாக எழுதுகிறேன், முறையாக எழுதுகிறேன்கிறாரு. ஆக இங்கேயும் அந்த உபதேசிப்பது என்னவென்றால், இயேசுவானவர் செய்ததையும் அவர் சொன்னதையும் செய்ததையும் இங்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டவருடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்றால், அவர்கள் பலனடைந்து என வேத வசனத்தை தைரியமாய் சொல்லும்படியாக பலனடைந்து, ஆக வேத வசனத்தை விலைக்கு காட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13-17 அதிகாரங்கள், இன்னும் சரியான 14-17 அதிகாரங்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தேற்றரவால், அந்த பாராக்ளிட்டஸ் அப்படின்பாங்களே, தேற்றவாளனை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக ஒரு வசனத்தை பார்க்கணும்னா, என்னுடைய இதிலிருந்து எடுத்து பேசுவார் அப்படிங்கிறார், உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அப்போ அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இது கிறிஸ்துவனுடைய நடவடிக்கைகள் அல்லது கிறிஸ்துவனுடைய ஆவியானவருடைய நடவடிக்கைகள், அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகள், இது கர்த்தருடைய நடவடிக்கைகள் அப்படி தான் பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு கதையாக படிக்க முடியாது. அநேக வேதாகம கல்லூரிகளிலும் மற்றும் இந்த பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க, இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி, அதில் என்ன சொல்லுவாங்க, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஹிஸ்ட்ரி, டோன்ட் டேக் அ லெசன் ஃப்ரம் தட் அப்படின்பாங்க. ஆனால் நம்ம வாசித்து கொண்டு வரக்கூடிய பகுதிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தோடு இதை இணைத்திருக்கிறார். இப்போ முதலாவது கேட்டவர்கள் தான் சரியானபடி கேட்டார்கள், அதை சரியானபடி புரிந்து கொண்டார்கள், ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆக முதலாவதாக இருந்த அப்போஸ்தலர்கள் என்ன இயேசுவானவர் சொன்னார் என்று முன்பதாக தெரியாவிட்டாலும் பின்பதாக அவர் எழுதும்போது சொன்னார், இதை அவர்கள் அறியவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாததினாலே இதை அவர்கள் அறியாமல் பேசினார்கள் என்று சொல்லி அறிந்து கொண்டு பேசுகிறார்கள். எனவே யாராவது சொன்னாங்கன்னா எல்லா அப்போஸ்தலர்களும் அறியாமை செய்தார்கள் என்று சொன்னால் நான் ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அறியாமல் முன்பு செய்தார்கள், பின்பதாக அறிந்து அதை செய்தார்கள். இதை நீங்கள் எப்படி நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கணும்னா, இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பு அவர்களுக்கு இருந்த புரிதல் என்ன, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாளுக்கு பின்பு இருந்த அவருடைய புரிதல் என்ன, அத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட போது இருந்த புரிதல் என்ன, இதை நாம் பார்த்து கொண்டு வர வேண்டும். அந்த புரிதலுடைய அடிப்படையை படிப்படியாக அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எப்படி சொல்லணும், அன்ஃபோல்டிங் த கிரேட் கமிஷன், அதாவது போய் நீங்கள் உலகம் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், எல்லா சுவிசேஷத்திலும் இருக்குது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 28வது அதிகாரம் 16வது வசனத்துலன்னு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருங்கள், ஏன்னா அப்பொழுதும் உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இது எப்படி புரிந்து கொண்டார்கள்? இதுதான் ஒரு பெரிய புதிர். ஏன்னா நீங்கள் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களையும் பார்த்தவென்றால் ஒரே ஒரு சுவிசேஷ புத்தகம் தவிர மற்ற எந்த புஸ்தகத்திலேயும் சபை என்கிற வார்த்தை வரவில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் 18வது வசனம் முதல் பின்பதாக அதே 18வது அதிகாரத்திலே ஒரு 2-3 இடங்களிலே வருகிறது. அப்போ இயேசுவானவர் ஒரு நாள் திடீர்னு சொல்கிறாரு, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி அதோடு கூட முடிக்கலை. என்ன செய்கிறாருன்னா பேதுருவையும் கொண்டு இணைக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கல, எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். அப்போ பேதுருவை கொண்டு வர்றாரு. அப்புறம் அதோடு மட்டும் இல்லை, பேதுருக்கு ஒரு முக்கியமான இடத்தையும் கொடுக்குறாரு. ஏன்னா நீ கட்டுவது எல்லாம் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் கட்டவிழ்ப்பது எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், உனக்கு திறவுகோலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போஸ்தலருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார். ஏன்னா அவங்க தான் முதலாவதாக பெற்றெடுக்கிறார்கள். இதில் சிறப்பாக நாம் பார்க்கும் பொழுது பவுலடியார் இதில் இணைக்கும் பொழுது அவருக்கு இன்னும் அதிகமான வெளிப்பாடு இருக்கிறது. இதை குறித்து பேதுருவானவரே ஒப்புக்கொள்கிறார். எங்கே சொல்கிறார் பேதுருவானவர்? நம்ம சும்மா அடிக்கடி பார்த்துருக்கோம். 2வது நிருபத்தில் 3வது அதிகாரம். இது நாங்கள் பேசுகிற மாதிரி தான் அவரும் பேசுகிறாரு, நாங்கள் ரெண்டும் வித்தியாசமாக பேசலை. சரி, நம்ம ஒரு பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி வருங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா,
இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தையும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்லி பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்காக வந்தார், சீஷர்களாக்கும்படி சொன்னாரே தவிர இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவானவர் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்நானம் கொடுத்து சபைகளை கட்டினார்கள். ஆக தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டுமா, சபையை கட்ட வேண்டுமா? எல்லாரையும் கர்த்தர் அதாவது சபையினுடைய உறுப்பினர்களாக்க வேண்டுமா, அல்லது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக்க வேண்டுமா? யாரை பின்பற்றுவது, இயேசுவையா பவுலையா? இயேசுவானவர் கதைகளை சொல்லி கொண்டு வந்தார். அவர் எந்த விதமான அதாவது டீச்சிங் எல்லாமே கதைகளாக இருந்தது. ஏன் நீங்கள் பவுலடியார் கிரேக்க தத்துவத்தின்படி அவர் கடிதங்களை 13 கடிதங்களில் அதுவும் பேதுருவான சொல்கிறார். அவர் சொல்லுவதில் சில எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா, நமக்கு புரிய மாட்டேங்குது. அதை கல்லாதவர்களும் நிலையில்லாதவர்களும் மற்ற வேத வசனங்களை குலைத்து போடுகிறார், இதையும் குலைத்து போடுகிறார். இப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு டைகாட்டமி, அதாவது 2 விதமாக பிரிக்கிறாங்க. இதை நம்ம ரொம்ப அவசியமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சுவிசேஷ புத்தகங்களையும் இதற்கு பின்பதாக நிருப புத்தகங்களையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பது இந்த அப்போஸ்தல நடபடிகள். இந்த அப்போஸ்தல நடபடிகளை நாம் அறியாவிட்டால், அதனுடைய செய்கைகளை கிரியைகளை அறியாவிட்டால் எழுதப்பட்டிருக்கிற நிருபங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நிருபங்களை அறிந்து கொள்ள முடியாவிட்டால் சுவிசேஷ புத்தகங்களை அறிந்து கொள்ள முடியாது. எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. சரி, நான் உங்கள்கிட்ட சின்ன கொஸ்டின் போடுறேன், ஒரு கேள்வி, சின்ன கேள்வியோ பெரிய கேள்வியோ. ஆமாம், அதாவது இது இப்படி 2 விதமாக பார்க்கணுமா? பவுலடியார் தனி, இயேசுவானவர் தனி, அல்லது பவுலடியார் தனி, மற்ற அப்போஸ்தலர்கள் தனி, அல்லது இயேசுவானவருடைய சுவிசேஷம் மட்டும் பவுலடியாருடைய கடிதங்கள், இப்படி 2ஆக பிரிக்கணுமா? அப்படி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அல்லது தேவனுடைய ராஜ்யம், இங்கு சபை, கிறிஸ்துவனுடைய சபை, இங்கு சுவிசேஷகத்தை அறிவித்து அவர்களை சீஷர்கள் ஆக வேண்டும். இங்கே சபையிலே ஒவ்வொருவரையும் முக்கியமான பொறுப்பினர்களாக, அங்கத்தினர்களாக மாற்ற வேண்டும். சபையிலும் சீஷர்களை மாற்ற வேண்டும். ஆனால் என்ன சொல்றாரு, சபையிலே உறுப்பினர்கள் அவர்கள் சபையினுடைய குடும்பத்திலே சேர்கிறார்கள், இப்படி மாற்ற வேண்டுமா? இப்படி 2ஆக இருக்கு இல்லையா? நாம் கதைகளை மட்டும் சொன்னால் போதாதா? இது பவுலடியார் சொல்லுவது போல ஒரு நீண்ட பிரசங்கத்தை எல்லாம் பண்ண வேண்டுமா? ரோமர்கள் நேரமும் புரியலை, இன்னமும் புரியலை நமக்கு. 1 முதல் 8 அதிகாரங்களை வாசித்து பார்க்கணும், அதோட முடியலை. நிறைய தோண்ட வருதுங்கிறோம். ஆமாம், ஏன்னா அதுக்கு பின்னாடி போட மாட்டேங்கிறோம்ல, அதனால தான் தெரியல. ஒருத்தவங்க ராத்திரி முழுசும் அல்லது பகல் முழுசும் அல்லது நாள் முழுசும் வாழ்க்கை முழுசும் தோண்டி மாணிக்க கற்கள் கிடைக்கும் போது அப்பா இதெல்லாம் முடிஞ்சு, சரி அவ்வளோதான் முடிஞ்சுன்னு போகிற மாதிரி 8வது அதிகாரம் வரைக்கும் படிச்சுட்டு இந்த 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் 16வது அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு பார்க்காம போகிறது வேடிக்கையாக இருக்கும். சரி, கொஞ்சம் சொல்லுங்களேன், இப்படி 2ஆக நாம் இதை பிரிக்க வேண்டுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகங்களுமே நம்ம ஒருவேளை நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம வேதாகமத்தில் இருக்கிற ஆர்டர்ல அது ஃபர்ஸ்ட் இருந்தாலும் அது பின்னாட்கள் எழுதப்பட்டது. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடிதங்களுக்கு பிறகுதான் இந்த 4 சுவிசேஷங்களுமே எழுதப்பட்டது. ஸோ இந்த 4 சுவிசேஷங்களுமே சபைகளுக்காக எழுதப்பட்டது, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. தனிப்பட்ட யாராவது போறவங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்காக எழுதப்படலையா? அடுத்த ஐ விட்னஸஸ் எல்லாம் போனாங்க, இல்லாம போற டைம் வந்துச்சு. ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அவங்களுக்கு எழுதப்பட்டது தான் இந்த 4 சுவிசேஷங்களும். ஆமா, அதாவது 30 வரைக்கும் இயேசுவானவர், நசரேனாகிய இயேசுவானவர் இருந்தால் அடுத்த 30 வருடங்கள் இந்த சபைகள், அதாவது நசரேனாகிய இயேசுவானவர் இப்பொழுது அவருடைய ஆவிக்குரிய சரீரமாக சபையின் மூலமாக அடுத்த 30 வருடங்கள் இந்த இயேசுவானவரை குறித்து எழுதப்பட்ட சரித்திரங்கள் வெளியே வந்தது. அதாவது என்ன சொல்லுவாங்களா, ஹெலனிஸ்டிக் பயோகிராஃபி, அந்த மாதிரி எழுதுனாங்க. ஒரு பயோகிராஃபி எழுதுனா எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லி அந்த முறையில் எழுதுறாங்க. சரி, இது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்காக சுவிசேஷத்தை மறந்து போகிறார்கள். ரைட். அதுக்கு முன்னாடி இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் நிருபங்கள் எல்லாம் வாசித்திருப்பாங்க. சபையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிருபங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பவுல் எழுதின நிருபங்கள். அப்படி இருக்குமா? எல்லா நிருபங்களும் எல்லாருக்கும் இருந்திருக்குமா? சர்க்குலேட் பண்ணப்பட்டிருந்தது. சர்க்குலேஷன் எல்லாது அவர் எழுதின கடிதங்கள் ஒரு இடத்துல மட்டுமல்ல அநேக இடங்களில் வாசிக்கப்பட்டிருக்குது. இதை எப்படி நம்ம சொல்லலாம்? எழுதப்பட்ட கடிதங்கள்லாம் அதாவது சர்க்குலர் லெட்டர். கொலேசியர் நிருபத்துல நம்ம பார்க்கிறோம். கொலேசியர் 4வது அதிகாரத்துல சொல்றாரு, கடைசியா அவர் எழுதும்போது எழுதுறாரு, லவோதிக்கா சபைக்கும் நீங்க அத கொலேசியர் சபைக்கு வருது, வேற என்ன இதெல்லாம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ
இதெல்லாம் அவர்கள் வாசித்த பிறகுதான், இதெல்லாம் அவங்க அறிந்த பிறகுதான் இந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்டது. இப்போ கேள்வி கேட்குறாங்க, இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பவுலடியார் எழுதுறாரு, இயேசுவானவர் சொன்னதை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இவர் லூக்கா எழுதுறாரு, அதாவது வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே பாக்கியம் என்று. அது நமக்கெல்லாம் எழுதப்படலை, மற்றவங்களுக்கு என்று இயேசுவானவர் சொன்னதை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லும்போது அப்படி சொன்னாரா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது வந்து இயேசு இப்படியே இயேசுவானவரும் அப்படின்னு சொல்லி இயேசுவனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் அதெல்லாம் வந்து பவுலடியார் எழுதிட்டு வர்றாரு. அது மாதிரி பேதுருவும் எழுதிட்டு வர்றாரு, சிதறி போனவர்களுக்கு பேதுருவானவரும் எழுதிட்டு வர்றாரு. சரி, இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன கேள்வி வந்திருக்கும்? வாய் வழியே கேட்டதெல்லாம் உண்மையா? இது வரைக்கும் எழுதும்போது வேறொரு சுவிசேஷம் இல்லையே. ஆமா, நான் அறிவித்த சுவிசேஷத்தை தவிர வேற எது வந்தாலும் அது பொய் அப்படின்னு. அப்போ ஒரு ஆத்தென்டிகேட்டடா சுவிசேஷம்ங்கிற இருக்கணும். அது என்ன? அப்போ இந்த வெறும் 4 விதமான நெட்வொர்க், அதாவது குழுமங்களுக்கு எழுதுகிறார்கள், அதாவது தனித்தனி குழுமங்களுக்கு எழுதுகிறார்கள். ஆமாம், அப்போ வந்து சுவிசேஷங்களும் சரி நிருபங்களும் சரி ஒன்றாக படிக்க வேண்டிய அப்படிங்கிறீங்க. இப்போ என்னுடைய முக்கியமான கேள்வி என்ன, இயேசுவானவர் என்ன தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி வந்தார், ஆனால் பவுலடியாரோ சபையை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்ன எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறதுங்கிறாரு. சரி, அப்போ இப்படி ஒரு 2ஆ பிரிக்கலாமா? இயேசுவானவர் விடுதலை செய்தார், எப்படி சொல்லலாம்? இயேசுவானவர் விடுதலை செய்தார், விடுதலை நாயகன். ஆனால் பவுலடியாரோ நம்மை திரும்ப சபைக்குள்ளே கட்டி போட்டு விட்டார். மூப்பர்களுடைய மத்தியில், மூப்பர்களுக்குள்ளும் அப்போஸ்தலர்களுக்குள்ளும், அடுத்ததாக தீர்க்கதரிசிகளுக்குள்ளும், சுவிசேஷர்களுக்கும், மேய்ப்பர்கள் இவர்களுக்குள்ள கட்டி போட்டார் அப்படிங்கிறாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து நான் என் சபையை கட்டுவேன் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார்ல. அப்போ சபையை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ஒரு திட்டம் இருந்தது. ஏன்னா அது அனாதி தீர்மானம். உலக தோற்றத்திற்கு முன்னாலே சபைன்னு சொல்ற தீர்மானத்தை அவர் நிறைவேற்றுவதற்காகவே அவர் வந்தாரு. அவரே சபையும் இன்னொரு அடுத்த கேள்வி, அப்ப சபையும் தேவனுடைய ராஜ்யம் ஒன்றா? சபை தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லும்போது சமீபமாக இருக்கிறது, சமீபமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். பின்பு அவருடைய இதில் அது உங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். நான் வந்தவர் என்னோட கூட வந்து விட்டது அப்படிங்கிறாரு. உங்களில் இருக்கிறது. ஸோ அந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது உள்ளுக்குள்ளே இருந்து அவங்க ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிறது தான் சபைன்னு சொல்றது. சபைக்குள்ளதான் ஒருத்தருக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யறோம், கிறிஸ்துவை நம்ம பின்பற்றோம், நம்ம அவருடைய சீஷர்களா இருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகளை நம்ம செய்யறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் சுபாவங்கள் நமக்குள்ளே, அதாவது நீதியும் நியாயமும் உண்மையும் தாழ்மையும், இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகள். ஆமா, அதனுடைய அனுபவங்கள், அதனுடைய வர்ச்சியூஸ், அதனுடைய குணாதிசயங்கள். இது உலகத்தின் குணாதிசயங்கள் அல்ல, முற்றிலும் வேறுபானது. கோபமும் குரோதமும் அநியாயமும் பொய்யும் சண்டைகளும் உலகத்தின் மாம்சத்தின் கிரியைகள். ஆனால் ஆவியின் கிரியைகள் என்று சொல்லும் போது இப்ப நான் சொன்ன மாதிரி நீதி, நியாயம், தாழ்மை, உண்மை, பொறுமை, அன்பு, முதன்மையானது அன்பு. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ நம்ம அந்த அவர்கள் எல்லாம் கூடி கர்த்தரை ஆராதிப்பது என்பதுதான் சபை என்று சொல்லி, அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அதை பவுல் சபை என்று சொல்லுகிறார். அது மிஸ்ட்ரி என்று சொல்ல, உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்குது, அது ரகசியம் என்று சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். சோ நம்ம சபையா கூடி தேவனுடைய ராஜ்யத்தை பின்பற்றுகளா இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே நடப்பிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்காக திரும்ப அவர் வராரு. ஆமா, அப்போ வந்து சபையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. ஆமா, ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அதாவது தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுது. கரெக்ட். அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே சபை இருக்கிறது, சபையின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுகிறது. என்ன சொல்ல வரீங்க குயிக்கா? சபையும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரிக்க முடியாது, ஆனால் சபையும் தேவனுடைய ராஜ்யமும் ஒன்று கிடையாது. அதாவது அதுதான் இது அதை ரீப்ளேஸ் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தேவனுடைய ராஜ்யத்தின் அத்தாட்சியா இருக்கிறது. ஒரு நாள் பூரணமா அவருடைய ராஜ்யம் வரப்போகுது. 2 தீமோத்தேயுல அவர் கடைசியா எழுதுற வசனம், வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடி கடைசியா எழுதுற வசனம் என்னன்னா, அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அதாவது என்னை ரட்சித்து அதுல சேர்க்கும்படி என்னை காப்பாற்றுவார், ஆமேன் அப்படின்னு முடிக்கிறார். அப்ப அவருடைய ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யத்துல நானும் இருப்பேன். ஆமா, தேவனுடைய ராஜ்யம் என்பது எல்லா மக்களையும் ஒன்று கூட்டியது. அது எல்லா மக்களுக்கும் ஜாதி இனம் வேறுபாடு இல்லாமல் இல்லை. அதே போல சபையானதும் இது எல்லா மக்களுக்கும் உரியது.
அங்கே தான் வெளிப்படுகிறது. நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு வசனம் குயிக்காக இங்கே வந்தது என்னென்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42லேருந்து 47 வரைக்கும் சுவிசேஷம்னா என்ன, ஒரு தேவனுடைய மனுஷனாக, கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாக, கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில், 4வது அதிகாரத்தில், அதுக்கு பின்பதாக உள்ள அநேக அதிகாரங்களில், அதாவது சபையின் மூலமாக சுவிசேஷம் பரவுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? நீங்கள் சொன்னது பாரு, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த பரலோக ராஜ்யம் அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டது, உங்களுக்குள்ளே வந்துருச்சுங்கிறார். நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறீர்கள், சபையானது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே பரலோக ராஜ்யம் வெளிப்படுகிறது. இதை தனித்தனியாக நம்ம பிரிச்சிட முடியாது. அதாவது பின்னாடி உள்ள நாட்களில் அது 2ஆக பிரித்தார்கள். 2ஆக பிரித்து விட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், எந்த சபையும் சேர்ந்தவர்கள் அல்ல அப்படின்பாங்க. அது அதை விட கோமாளித்தனம். சபையை சாராமல் ஒருவருமே தேவனுடைய ராஜ்யத்தை வாழ்ந்து காட்ட முடியாது. ஒரு இடம் இருக்கணும், ஒரு குழு இருக்கணும், அதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டு வந்தார். பவுலடியார் தனியாக எதுவுமே சொல்லலை. அவர் எல்லாவற்றையும் சொன்னது எல்லாவற்றையும் எங்கேருந்து சொல்கிறாருன்னா, அடிக்கடி அவர் சொல்வார், எனக்கு கையளிக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, எனக்கு தரிசனமாக கிடைத்திருக்கிறது, எனக்கு கொடுத்திருக்கிற அறிவை குறித்து, எனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை குறித்து அப்படின்னு எல்லாவற்றையும் இதை நான் பெற்றுக்கொண்டேன். இதை அப்படி சொல்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு நேரடியாகவும் கிடைச்சிச்சு, இதை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த கையளிக்கப்பட்டது, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எந்த அப்போஸ்தலர்களுமே, மற்ற அப்போஸ்தலர்கள் யாருமே அவருடைய கடிதங்களில் இந்த கர்த்தருடைய ராப்போஜனத்தை குறித்து இவ்வளவு தெளிவாக எழுதலை. ஆனால் பவுலடியார் அது எழுதுறாரு, எனக்கு ஒப்புவித்தபடியே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். ஆக பவுலடியார் தனியாக தனக்கு இஷ்டப்படி செய்தார் என்றும், இயேசுவானவர் எல்லாவற்றையும் விடுதலை பண்ணி அனுப்பிவிட்டார் என்றும் இல்லை. இப்படியே நம்ம எப்படி எங்கே போவோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த 5, 6, 7 அதிகாரங்கள் என்னது என்ன சொன்னார்? மலை பிரசங்கம். அதே மாதிரி நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் வரும்பொழுது இந்த செர்மன் ஆன் த மவுண்ட், இங்கே செர்மன் ஆன் த பிளெயின், அவர்கள் சமமான வெளியில் இருக்கும் பொழுது அப்படிங்கிறாங்க. இப்போ சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த 5, 6, 7 அதிகாரங்களை எல்லாருக்கும் சொல்லலை, யாருக்கு வேணாலும் சொல்ல ஏறி வந்தார்கள். ஆமாம், அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, ஜனங்களை பார்த்து மலை மேல் ஏறினார், சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். சீஷர்களை பார்த்து தான் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆக இயேசுவானவர் எல்லாவற்றையும் ரொம்ப எளிதாக விட்டுட்டாரு, சாதாரணமாக விட்டுட்டாரு. பவுலடியார் தான் இறுக்கி பிடிக்கிறாருன்னு கிடையாது. இயேசுவானவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, மாய்மாலக்காரனா இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாருன்னு ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வசனங்களையும் கொண்டு அதாவது ஞாபகப்படுத்தி எழுதுகிறாங்க எல்லாத்தையும். ஆக நீங்கள் இயேசுவானவர் ஒன்றுமே போதிக்கலை, எல்லாமே கதையாக சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல வரீங்க? இல்லை, கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை அவர் ஓரளவுக்கு, ஏன்னா அவங்க பரிசுத்த ஆவியானவரை அப்போ பெற்றிருக்கவில்லை, அதனால ஒரு மேலோட்டமாக அவங்களுக்கு அந்த காரியங்களை சொல்கிறார். சபையை குறித்தும் ஒரு சில விளக்கங்களை மாத்திரம் சொல்கிறார். அவர் ஊமைகளாக சொன்ன காரியங்கள் கூட யாருமே புரிஞ்சிக்க முடியல. ஊமைகளாக சொன்ன ஊமைகளுக்கு புரியவில்லை, அவங்களுக்கு புரியல. ஆமாம், அப்போ இவர் பவுல் சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து சொல்லியிருந்தா நிச்சயமா ஒன்றுமே புரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. அதனால பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு பின்னாடி பவுல் மூலமாக அந்த உபதேசங்களை எல்லாம் ஆண்டவர் எடுத்து சொல்றாரு. சபை கொஞ்சம் அதாவது சொல்றாரு, நான் எல்லாத்தையும் சொன்னா தாங்க மாட்டீங்க. பவுல் சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்கிறாரு. ரொம்ப பெரிய ஒரு ஆழமான ஒரு கல்யாணத்தில் சொல்றாரு, எல்லாம் கல்யாண பார்ட்டியில சொல்றாரு. போய் வேடிக்கையா இருக்கு, கல்யாண பார்ட்டியில போய் சொல்றாரு. ஏன்னா அவர் அழகா அதை பார்க்கிறாரு. இயேசுக்கும் கிறிஸ்து கல்யாண பார்ட்டியில சொல்றாருன்னா கிறிஸ்துவும் சபையும் மணவாளனும் மணவாட்டியும் இதைத்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் ஏன் பேசுகிறோம்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எப்படி நாம் புரிந்து கொள்வது, அது எப்படி நாம் புரிந்து கொள்வது? இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசும்பொழுது, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதின ஆசிரியராகிய லூக்காவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பாரத்தை கொடுக்குறாரு. என்ன பாரத்தை கொடுக்குறாருன்னா, எல்லாவற்றையும் சரியாக நிதானித்து பகுத்து ஆராய்ந்து ஒழுங்குபடுத்தி எழுத வேண்டும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மற்ற கிரேக்க புத்தகங்கள்லாம், அதாவது கிரேக்க பாஷையில் மொழியில் எழுதப்பட்ட மற்ற புதிய ஏற்பாடு புத்தகங்கள்லாம் கொய்னே என்று சொல்லக்கூடிய கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பேச்சு வழக்கில் சாதாரண உள்ளது. லூக்கா எழுதின சுவிசேஷமும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் கிளாசிக்கல் கிரீக்குன்னு சொல்கிறாங்க.
அதாவது நல்ல எழுத படித்த, அதாவது புலமை பெற்ற ஒருவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா அவர் என்ன செய்கிறாருன்னா எல்லாவற்றையும் ஒழுங்காக எடுத்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாரத்தினாலே அதை ஒழுங்குபடுத்துகிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எல்லா கதைகளும் வரலை, எல்லா நிகழ்வுகளும் இல்லை. ரொம்ப அதிகமாக போனோம்னா இந்த பேதுருவானவர் அவருடைய முழு கதையும் இல்லை. அடுத்ததாக பவுலடியார் இந்த ஐரோப்பா கண்டத்திற்கு போகும்போது இந்தியாவுக்கு தோமா வந்தது இல்லை, மற்ற அப்போஸ்தலர்களை குறித்து எழுதப்படவில்லை. இதெல்லாம் அவருக்கு பொறுப்பு இல்லை. மற்ற பகுதிகளில் சில்க் ரோடு என்று சொல்வார்கள், அதில் எப்படி சுவிசேஷம் பரவினதுன்னு நமக்கு தெரியாது. அதே போல் கீழே டெசர்ட் ரோடு, அதில் எப்படி சுவிசேஷம் பரவினுச்சுன்னு தெரியாது. ஆனால் ரோமன் ரோடை மட்டும் எடுத்துக்கிறார். அதை மட்டும் எடுத்துக்கிற நேராக எருசலேமிலேருந்து தொடங்கி ரோமாபுரிக்கு வரும்பொழுது முடிஞ்சிட்டார். 2 பாயிண்ட், அவ்வளோதான் அவருக்கு. பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் வருது. இதுக்கு இடையில எங்கேயாவது வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறார். அதில் 2 ஃபோசை அப்படின்பாங்க, 2 இடம், அதை தான் எடுக்கிறார். இப்போ இந்த 2 இடத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு நோக்கத்தோடு எழுதுகிறார். அந்த நோக்கம் என்னவென்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதென்றால் என்னவென்று நீங்களும் நானும் அதிலிருந்து படித்துக்கொள்ள வேண்டும். திஸ் இஸ் ஃபார் த டீச்சிங், இன்ஸ்ட்ரக்ஷன். நல்ல வேர்டு இது, இன்ஸ்ட்ரக்ஷன். தமிழில் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் பார்க்குறேன் என்ன வேர்டுன்னா அறிவுறுத்துதல் அப்படின்னு தான் இருக்குது. அறிவு உறுத்துதல் நல்ல சரியான வார்த்தை. அறிவு கொண்டு வந்து வைப்பது. ஆக இதை நீங்கள் தவிர்த்து விட்டு நம்ம சபையை நடத்துவதோ அல்லது ஊழியத்திற்கான திட்டத்தை இடுவதோ முழுவதுமாக அது வேத சத்தியத்திற்கு ஒத்து வராத ஒன்று. அது பைபிளில் அப்படி எழுதிருக்கியா, அதை விடுங்கயா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்ய முடியாது. ஏன்னா எழுதனுடைய ஆசிரியருடைய பொறுப்புன்னு, அதனுடைய பாங்கன்னு இது என்னவென்றால், இதன்படி தான் நீங்களும் நானும் செய்யணும். இப்படி செய்யலைன்னா we are not doing biblically. இப்போ இயேசு வந்து இந்த மலை பிரசங்கம் 5, 6, 7 நம்ம பேசணும். 5, 6, 7 இயேசு சீஷர்களை 4வது அதிகாரத்தில் நீங்கள் என் பின்னால் வாங்க, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவன் மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மலை பிரசங்கத்தில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இருதயத்தை பற்றியும் ஆவியும் பற்றி தான், அதாவது உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும், உள்ள நான் நினைக்கிறேன் ஹார்ட்டை வந்து அவர் ரிப்பேர் பண்ணுறாரு. மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், இருதயத்தை, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஸ்கிரிப்சர்ஸ் தெரியும், இவங்களுக்கு ஸ்கிரிப்சர்ஸ் தெரியும். அதாவது யூதர்களுடைய பாரம்பரியத்தில் வந்துருவாங்க. அதனால இவங்களுடைய சுபாவங்கள் மாறணும். ஜெபிக்கும் போது கூட நீங்க எப்படி ஜெபிக்கணும், பரிசேயர்கள் மாதிரி ஜெபிக்க கூடாது. நீங்க வந்து அந்தரகத்தை போயிட்டு பிதா பார்க்குற மாதிரி நீங்க ஜெபிக்கணும். அப்போ அவங்களுடைய சிஸ்டத்தை மாத்துறாரு, அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய சேஞ்ச் எல்லாத்தையும் மாத்துறாரு. அவருடைய கண்ணோட்டத்தை மாத்திக்கிட்டு இருக்காரு. சுத்தம் உள்ளவர்கள், ஆவில் எளிமை உள்ளவர்கள், இதெல்லாம் கம்ப்ளீட் ஆப்போசிட் இந்த உலகத்திற்கு. ஆனா பவுலை நம்ம பார்க்கும்போது, எபிசல்ஸை பார்க்கும்போது, பவுல் அதிகமா வெளிய நடத்தை, குடும்பம் எப்படி இருக்கணும், சபை எப்படி இருக்கணும், சபையில் எப்படி இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும். ஏன்னா அவர் யூதர்கள், புறஜாதிகள் எழுதின புறஜாதி எல்லாமே பார்பரிக்கா இருந்தாங்க. நம்ம காட்டுவாசிகளா இருந்தாங்க. எல்லாருமே அவங்க சுபாவங்கள் சரி கிடையாது. 2 விதத்தை சொல்லலாம். ரத்த பிரியர்களா இருந்தாங்க, ரத்தம் சாப்பிட்றவங்களா இருந்தாங்க. ஒன்று வந்து காட்டுவாசிகளா இருந்தாங்க, இன்னொன்று வந்து பெரிய தத்துவவாசிகளாக இருந்தாங்க. ஆமா, எஜுகேட்டட் ஃபூல்ஸ் and then uneducated fools, both are fools. அதான். ஸோ அதனால பவுலினுடைய எபிசல்ஸை பார்க்கும்போது அதிகமாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், வெளிரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம தொடர்ந்து இது பேசுவோம். இப்பொழுது நேரம் இல்லை. அது அருமையானவர்களே, வேத வசனத்தை நாம் எப்படி வியாக்கியானம் செய்வது என்பதை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை அநேகர் தள்ளி வைத்து விடுவார்கள் அல்லது ஒரு கதையாக படித்து முடித்து விடுவார்கள். ஆனால் அது வேத சத்தியம் என்றும் உங்களுக்கும் எனக்கும் பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் இதில் கர்த்தருடைய ஞானம் விளங்குகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியை பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.